ஃபர்ஸ்ட் கட்டமாக என்ன அப்படின்னா புறநகர் பேருந்து டீலக்ஸ் பஸ் இதில் அழுத்தி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக என்னன்னா நம்ம மாவட்டங்களுக்கு இடையான வந்துட்டு இதான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து ரெகுலராக பஸ் யூஸ் பண்ணுறவங்க, வெளிப்பயணம் மேற்கொள்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்க போகுது. நிறைய பெண்கள் தான் வந்து நிறைய இடத்துக்கு வேலைக்கு போறது, வேலையில சம்பாதிக்கிறது, மொத்தமா குழந்தை குடும்பம் அப்படின்றத தவிர்த்து வந்து இப்போ பெண்கள் தான் முன்னுரிமையா எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போறாங்க. எத்தனை மணி நேரம் இருந்தாலும் டிராவல் பண்ணி போறாங்க. அப்போ அந்த டிராவலிங்ல போக சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சம்பளம் வந்து அதுல வந்து கட்டுப்படி ஆகாது. அப்போ இதை வந்து அவர் ஃப்ரீயா கொடுக்க சொல்ல நிறைய மக்கள் பயனடைவாங்கன்னு நாங்க நம்புறோம். மகளிர் பஸ்லயே வந்து நாங்க அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துல நிக்க மாட்டேங்குது பஸ். ரொம்ப காசு கொடுத்து போனாதான் எங்களுக்கும் ஒரு மரியாதை மாதிரி இருக்கு. ஆனா அதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க பெண்கள் இருக்கிறாங்க, ஒரு அர்ஜென்ட்டுக்கு நிப்பாட்டணும். அந்த ஒரு சில பஸ் எல்லாம் போயிடுது, நிக்க மாட்டாங்குது. இலவச பேருதான்னு சொல்லி அங்க உள்ளவங்களும் மதிக்க மாட்டாங்கிறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல பெஸ்ட்டாக தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இது ரொம்ப அப்டேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பெண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டான நபர்கள் வந்து ஏறி இறங்கி தொந்தரவு பண்ணாமல் நல்லபடியாக பண்ணணுன்றதை நான் சொல்ல வருது. மகளிர் பஸ் வந்து விட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எல்லாருமே நடந்து போய் ரொம்ப தூரம் நடந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோ பிடிக்கும், கார் பிடிக்கும், இல்லை இந்த டைமுக்கு நம்ம போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா இப்போ வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மகளிருக்கு ரொம்ப நல்லா இதா இருக்கு. இப்போ வந்து ரொம்ப ஜாலியா போகலாம். ரொம்ப வந்து வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறோம். அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் படிப்பு செலவுக்கோ இல்ல மற்ற செலவுக்கோ இது யூஸ்ஃபுல்லா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இது மாதிரி மேலும் மேலும் அவர் வந்து நல்லது செய்யணும். மாவட்டம் டு மாவட்டம் தான் அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒரு மாவட்டத்தை நம்ம தாண்டி போகணும் அப்படின்னா 2-3 பஸ் ஏறி மாறி போறாங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இது இப்போ 50% தான் சந்தோஷம் அளிக்குது தவிர 50% வந்து வருத்தம் தெரிவிக்குது. ஏன்னா வந்துட்டு இது பிரிச்சு பிரிச்சான கொண்டு வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இப்போ யாரா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் போகலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தேவை, ஒரு நீடு இருக்கு, ஒரு அவசர தேவை, ஒரு பக்கம் போகணுங்கும் போது இந்த ஒரு பணம் இல்லை, பஸ்க்கு பயணமா இருந்தாலும் நம்ம சாதாரணமாக நினைக்கிற 10 ரூபா தானே 20 ரூபா தானே, அதுவுமே ஒரு நார்மலான வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அது சிரமமான ஒரு விஷயமா இல்லாமல் இந்த பயணம் வர்றது, இந்த வெற்றி இது வர்றது கண்டிப்பாக வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து எல்லா பஸ்ஸும் அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரணும். எல்லா பஸ்ஸுலையும் போக சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா பஸ்ஸும் அந்த மாதிரி கரெக்டாக வரணும். ரிப்பேர் அது இதுன்னு சொல்லாமல் கொள்ளாமல் டயத்துக்கு வரணும். உங்களுக்கு பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு வேணும் பஸ்ஸில். அதுதான் முக்கியமான ஒரு இது. உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க காசு இல்லாதவங்க கூட பஸ்ஸில் துணிஞ்சு போகலாம். ரொம்ப கஷ்டத்தில் படுறவங்க, நம்மளால போக முடியல, நடந்து போகணும்னு நிறைய பேர் மக்கள் இருக்குவாங்க. இப்போ எல்லாரும் தைரியமாக போகலாம். அதாவது சிஎம் சார் சொன்னது வந்து என்னன்னா எல்லா இடத்துக்கும் போகலான்னு சொன்னார். அந்த ஒரு கொள்கையை சீக்கிரம் அமல்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் பஸ் தான் போயிட்டு இருப்போம். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி இருக்கு. ரொம்ப நாங்கள்லாம் வந்து ஏதாவது வெளியில் போகிறதுனா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வரத்துக்கு பஸ் வசதி இல்லாமல், காசு இல்லாமல் அப்படிலாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்போம். எங்களை மாதிரி எத்தனையோ பேர், நாங்கன்னு இல்லை, எங்களை மாதிரி எத்தனையோ பேர், எல்லா பெண்மணிக்கும் எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆஃப் கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ். ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.